கட்சியிலிருந்து நீக்கிட்டாரு, அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டார். இந்த நேரத்தில் அதிமுகவுக்கு எதிராக அப்படிங்கறதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு புள்ளியில திரு செங்கோட்டையன், திரு டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், திருமிகு வி.கே. சசிகலா ஆகியோரெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஸோ அப்போ இபிஎஸ்க்கு எதிரான சில நிலைப்பாட்டை எடுத்தாச்சு அப்படின்னும் போது அவருக்கு எதிரான கருத்தை ஒரு விமர்சனமா வைக்கணும் அப்படின்னா அதுல இதை ஒன்னா பார்க்க முடியாதா? அப்படியான ஒன்றாகத்தான் இது இருக்கிறது. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வாரிசு அரசியலை பற்றிய முதல்ல செங்கோட்டையனுடைய பார்வை என்ன? செங்கோட்டையன் வாரிசு அரசியலை ஏற்கிறாரா நிராகரிக்கிறாரா? அங்கேருந்து ஆரம்பிக்கணும். வாரிசு அரசியல் எனக்கு ஒரு துளியும் உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒருவேளை செங்கோட்டையன் ஒரு முடிவுக்கு வர்றாருன்னு வைங்க, அப்படிதான் அதுதான் அவருடைய விமர்சன பார்வையின் உள்ளடக்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நீங்க ஓபிஎஸோட போய் என்ன செய்ய முடியாது, கரம் கோர்க்க முடியாதுல்ல. ஓபி ரவீந்திரநாத் என்னவா இருக்காரு, எம்பியா இருந்தார் தானே. இப்போ நீங்க திரு டிடி தினகரனும் சசிகலா அவருடைய வழியில் வந்தவர் தானே, அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தானே. அவர் திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் டிடி தினகரன் அவர்களுக்கு சித்தி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வாரிசு தானே. அப்போ நீங்க வாரிசு அரசியல முற்று முழுவதுமாக செங்கோட்டையன் முரண்படுவதாக எடுத்துக்கொண்டால் இவர்களோடு எப்படி அவரால் உடன்பட்டு நிற்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது.